பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் சேர்ந்தமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்த்துவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 31ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நாளணிக்க நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பா கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு பல நேரம் நம்முடைய வாழ்க்கை திருப்தி இருக்கான்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க பொய்யா சொல்லுவாங்க, இல்ல திருப்தியா இருக்கேன். ஆனா ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா திருப்தின்றது வரவே வராது. ஒருத்தவங்க ஒரு வீடு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அதோட விட்டுருவாங்களா? இல்ல, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காசு வரும்போது இன்னொரு வீடு வாங்கணும். ஒரு பழைய கார் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க யோசிப்பாங்க நம்ம புது கார் வாங்கணும். இப்படி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் திருப்தி இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு உங்களை திருப்தி ஆக்குவேன். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மை கொடுப்பாரா, அந்த நன்மை ஆண்டவரே போதும், ஆண்டவரே இனிமே இதுக்கு மேல வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நன்மையை தேவன் தருவார். நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில கூட நீ குறையின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, என் தேவன் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். அந்த நன்மையினால் நீங்க திருப்தி ஆகுங்க. பைபிளை வாசிக்கிறோம். அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாம் அழைச்ச போது அங்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா அதிகாரம் 13ஆம் அதிகாரம் என்னுடைய 2ஆம் வருஷம் வாசப்பதி சொன்ன 8ஆம் வருஷம் வரையும் அவனை செல்வ சீமானா மாத்துறாரா. 2ஆம் விஷயம், அந்த தேசத்துல அந்த செல்வம், அந்த சொத்துக்கள், அந்த மதிப்புகள் தாங்கக்கூடாதுன்றதான். அப்பனா நம்ம ஆண்டவர் என்ன செய்வான்னு சொன்னா திருப்தி ஆக்கினார் அவனை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து, இன்னைக்கு நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வாதங்களால திருப்தி ஆக்குவேன். இன்னைக்கு பலர் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் நான் ரொம்ப குறைமத்துல இருக்கேன். இல்லைங்க, இன்னைக்கு ஆண்டவர் திருப்தி ஆக்க போறார். இன்னைக்கு சிலருக்கு சமாதானத்தை அதிகமா கொடுத்து திருப்தி ஆக்குவார். சிலருக்கு பொருளாதாரத்தை அதிகமா கொடுத்து திருப்தி ஆக்குவார். சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனை விடுவித்து அவங்கள மிகுந்த சமாதானத்தை கொடுத்து திருப்தி ஆக்குவார். இன்னைக்கு ஆண்டவர் திருப்தி ஆக்க போறார். தைரியமா இருங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா எல்லாருக்கும் விடுதலையா ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கருத்து ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, இவர்களை திருப்தியாக்கு தேவன் அதை கஷ்டோக்கிறார். ஏசப்பா, இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கருத்து ஆசீர்வதி திருப்தியாகி மகிழ்ச்சிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நான் சீர்த்து ஜெபிக்கிறேன். அந்த திருப்தியாகி மகிழ்ச்சிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.